மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். மார்கழி முதல் நாள் காலையிலேயே எந்திரிச்சு ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. முன்னாடி நாள் கோலம் போடுறதெல்லாம் விட்டுட்டு காலையில் எந்திரிச்சு சின்னதோ பெருசோ காலையில் போடணும்னு டிசைட் பண்ணியாச்சு. காலையில் எந்திரிச்சு சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த விளக்கு நான் சின்ன வயசில் ஊரில் இருந்தே ஏற்றிட்டுருக்கக்கூடியது தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஒரு கிளாஸ் இது போட்டு மூடின மாதிரி இருக்கும். காற்றுல விளக்கு வந்து அலமோதாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோடைய கோலம். நம்ம பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் கிடையாது. வர கோலம் தெரிஞ்சதை போடுறோம், அவ்வளவுதான். எப்போவுமே ஊரில் அப்பா தோட்டத்தில் இருக்க ரோஸ் எல்லாம் கொண்டு வந்து பாட்டி பூக்கு ஃபோட்டோக்கு முதல்ல வைப்பார். ஆனால் அப்போலாம் நான் சாமி ஃபோட்டோக்கு ஏன் வைக்கலன்னு யோசிப்பேன். அப்பா இல்லாத பொழுது தான் தெரிஞ்சிச்சு அவங்களுடைய சாமி அவர் தான், அவங்க தான். அப்போது லைக் இந்த ரோஸ் முதல்ல நம்ம செடியில் பூத்தது. அவருக்காக இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்னைக்கு காலையிலேயே வெற்றிலை தீபமும் போட்டு சக்கரை பொங்கல்லாம் சாமிக்கு வச்சு ரொம்ப அழகாக படைச்சாச்சு. இந்த மாதம் வருஷத்தோடைய கடைசி மாதம் ரொம்ப ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. நம்ம வீட்டில் என்ன பண்ணீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு மந்த்தோ ஒரு வீக்கோ ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஹோப்ஃபுல்லி அந்த மந்த் ஆர் அந்த வீக்கே வந்துட்டு ஒரே பாசிட்டிவிட்டியோடு இருக்குன்றத நான் மென்டலி பிலீவ் பண்ணுறேங்க. அதே மாதிரி இந்த மந்த் வந்து எல்லாருக்குமே நிறைய ஹாப்பினஸையும் நிறைய நல்ல விஷயங்களையும் கொண்டுட்டு வருங்கிறதுன்னு நம்புவோம். நான் சாமிக்கு வச்சு படைச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு பாத்திரம். இது வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது ஒரு 50 வருஷம் பாத்திரம். இதில் தான் வச்சு சாமிக்கு இப்போ வரைக்கும் படைச்சிட்ருக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.